Hello students, welcome back to Early Spoken English. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா plural formation, அதாவது ஒரு singular noun-ஐ pluralக்கு எப்படி மாத்தணும் அப்படிங்கறதுதான். நீங்க நினைக்கலாம் singular noun இருந்தாவே அது முன்னாடி 2 3 இந்த மாதிரி எண்ணிக்கையை சேர்த்துக்கிட்டோம்னா அது plural-ஆ மாறிடுமே. எதுக்கு தேவையில்லாம இன்னொரு plural அப்படின ஒரு noun-க்கு plural அப்படிங்கற ஒரு ஃபார்ம் இருக்கு அப்படினு சொல்லி நீங்க யோசிக்கலாம். For example, மாணவர் தமிழ்ல வந்து கல் சேர்த்தோம்னா அது வந்து plural மாறிடும். மாணவர் மாணவர்கள். இங்க இந்த எண்ணிக்கையை சேர்த்தவே மாறிடுது. நம்ம எதுக்கு plural அப்படினு சொல்லி இன்னொரு ஃபார்ம் நினைக்கும்போது இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்கிறேன். அதாவது கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு இப்படி கல் சேர்த்துக்குங்க எஸ் சேர்த்துக்குங்க அப்படினு சொல்லி கொடுக்கும். ஆனா நான் சொல்லி கொடுக்கிற அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் அது ஏன் plural ஃபார்ம் இருக்குங்கிறது முதற்கொண்டு சொல்லி கொடுக்கும். ஏன் plural ஃபார்ம் இருக்குன்னா ஒரு மாணவர் வர்றாரு அப்படினா மாணவர் வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லிரலாம். அதே நேரத்துல நம்ம மாணவர்கள் வந்தாங்க, ஸ்டூடண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதோட அர்த்தம் என்னன்னா கிளாஸ்ல ஒரே ஒரு ஸ்டூடண்ட் வரல, அந்த கிளாஸே வந்துச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க நம்ம அந்த கிளாஸ்ல இருக்கிற எண்ணிக்கையை நம்ம சொல்லல. 60 ஸ்டூடண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லல. ஸ்டூடண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னு கூட நம்ம பேசுறோம். அதாவது மாணவர்கள் வந்தார்கள் அப்படின்னு நம்ம பேசுறோம். எப்பவுமே நம்ம வந்து கவுண்டிங்கை சொல்லியே தான் சொல்லிட்டு இருப்போம்னு இல்லை. 10 மாணவர்கள் வந்தார்கள், 20 மாணவர்கள் வந்தார்கள், 30 மாணவர்கள் வந்தார்கள், 3 மாணவர்கள் வந்தார்கள், நம்ம கவுண்டிங்கே சொல்லிட்டே இருக்க மாட்டோம். மாணவர்கள் வந்தார்கள் போனார்கள் இப்படி நம்ம பேசுவோம். புரியுதுங்களா? ஸோ தனிப்பட்ட முறையிலையும் நம்ம வந்து ஒரு plural ஃபார்ம் எடுத்து பேச முடியும். அது கூட கவுண்டிங்கை போட்டும் நம்ம பேச முடியும். தனிப்பட்ட முறையில் நம்ம பேசும்போது நமக்கு அந்த plural ஃபார்ம் தான் அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக plural ஃபார்ம்னு ஒன்று இருக்கு. ஏன்னா மாணவர் வந்தார்னா ஒரே ஒருத்தர் தான் அந்த கிளாஸ்ல இருந்து வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். மாணவர்கள் வந்தார்கள் அப்படின்னா யாரை சொல்றாங்களோ அந்த நிறைய மாணவர்கள் வந்தார்கள் கவுண்டிங் சொல்லாமே நம்ம சொல்றோம். ஸோ இந்த தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும். ஏன் சிங்குலர் ஃபார்ம்ல இருந்து plural ஃபார்ம்னு ஒன்று தேவைப்படுது அப்படின்னா கவுண்டிங் சொல்லாமலே நம்ம plural ஃபார்மை யூஸ் பண்ண முடியும், நிறைய பேர் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ண முடியும். அதுக்காகத்தான் plural ஃபார்ம்னு ஒன்று தேவைப்படுது. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் அனிமல்ஸ் 5 அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அனிமல் ஸ்கேம், த அனிமல் ஸ்கேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிங்கிறப்ப கவுண்டிங் இல்லாமல் நம்ம சொல்லணும். அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து plural ஃபார்ம் தேவைப்படுது. இப்போ அனிமல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இதை எப்படி நம்ம வந்து plural ஃபார்ம் பண்ணால் நம்ம வந்து plural ஃபார்மை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று இந்த சிங்குலர் நவுனு கூட எதையாவது சேர்த்து பின்னாடி, அதாவது விகுதி ஏதாவது சேர்த்து. ஏன் பின்னாடி சேர்க்கணும்னா அனிமலை plural-ஆ மாற்றணும்னா அனிமல்ங்கிற வார்த்தை கூட தான் நம்ம ஏதாவது சேர்க்க முடியும். வேற எதை கூட போய் சேர்த்துட்டு வேற வார்த்தை கூட சேர்த்துட்டு அனிமலை நான் plural-ஆ மாற்றிக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. ஸோ இந்த வார்த்தையில தான் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தாகணும். இதே வார்த்தையை சொன்னோம்னா சிங்குலராகவே போயிடும். அப்போ இதில் தான் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்து தான் ஆகணும். அதே நேரத்தில் இந்த பேஸ் வேர்டு இருக்கு பாருங்க, அனிமல் அனிமா, இது அதில் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. இதே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் பின்னாடி லைட்டாக சேஞ்சஸ் பண்ணி நம்ம இது plural ஃபார்ம் அதோடது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அவ்வளோதான் மேக்ஸிமம் லாங்குவேஜில் பண்ண முடியும். அதைத்தான் எல்லா லாங்குவேஜும் பண்ணுறாங்க. மாணவர் மாணவர்கள், ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, அனிமல் இந்த மாதிரி இருக்குன்னா இது கூட எஸ் சேர்க்கணும். அதாவது அடிஷன்னா கூட்டல். சில நவுன்ஸ் கூட நம்ம வந்து ஏதாவது எழுத்துக்களை சேர்த்து ஒலிகளை, அதாவது ஒலியை மாற்றுறோம். அனிமல்ங்கிறது வந்து ஒரு ஒலி, ஒரு வார்த்தை. அனிமல்ஸ் அப்படிங்கிறது அது கூட எஸ் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒலி சேரும்போது அதோட மீனிங் மாறுது. ஏன்னா நம்ம வந்து வார்த்தையை உச்சரித்து பேசும்போது அந்த ஒலிகளில் மாற்றம் பண்ணி தான் நம்ம வந்து plural ஃபார்ம் கொண்டு வர முடியும். ஓகே, அனிமல்ஸ் எஸ் சேர்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா plural ஃபார்ம் அனிமல்ஸ். இங்கே எஸ் சேர்த்துறோம். அதே மாதிரி சில நவுன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ், எக்ஸ், எஸ்ஹெச், சிஹெச்ல முடியும். அந்த மாதிரி நவுன் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இஎஸ் சேர்க்கலாம். இஎஸ் சேர்த்தோம்னா அனிமல்ஸ். சரி, அந்த மாதிரி சேர்க்கும்போது பெஞ்சஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது இங்கே கூடுதலாக ஒலிகளை சேர்த்தோ இல்லை மாற்றியோ தான் இதை வந்து plural ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். இங்கே மெயினாக இருக்கிறத நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது. பின்னாடி கொஞ்சம் லைட்டாக சில ஒலிகளை சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் பஃபலோ, அதாவது ஓட முடியுது அப்படின்னா நம்ம வந்து இஎஸ் சேர்த்துக்கலாம், பஃபலோஸ்.
ஆனால் ஓல முடிஞ்சிச்சுனாவே நம்ம இஎஸ் சேர்க்கணுங்கிறது கிடையாது. அதுக்கும் சில எக்ஸப்ஷன் இருக்குது. ஏன்னா ஓல முடிஞ்சாவே இஎஸ்ல சேர்க்கணுங்கிறது கிடையாது. இந்த பியானோவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் எஸ் மட்டும் சேர்த்தாவே போதும். இதெல்லாம் அடிஷன், அதாவது பின்னாடி எதையோ கூட்டி இருக்கோம். அடிஷன்னா கூட்டல், எழுத்துக்களை கூட்டி இருக்கோம், ஒலிகளை கூட்டி இருக்கோம். ஒலிகளை கூட்டி அந்த ஒலிகளோட வந்து எழுத்து வடிவம் தான் இது இஎஸ் இந்த எஸ்லாம். அந்த ஒலிகளை கூட்டி இதை வந்து நம்ம வந்து ப்ளூரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து சேஞ்சிங், அதாவது இந்த வார்த்தையை சேஞ்ச் பண்ணுறோம். வார்த்தையவே நம்ம சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. பேஸை நம்ம எப்பயுமே வச்சுக்கிட்டே இருக்கணும். பின்னாடி இருக்கிறத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ப்ளூரல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ ஒய்யில் முடியுது, அந்த ஒய்யுக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்குது, அதாவது ஏஐஓய் வந்து வவல்ஸு, அதை தாண்டி இருக்கிற எழுத்துக்கள்லாம் கான்சனன்ட். அந்த மாதிரி எழுத்து இருக்குன்னா நம்ம ஐஇஎஸ் சேர்க்கணும். இந்த ஒய்யை தூக்கிடணும். ஒய்யை தூக்கிட்டு பேபிஸ், இப்போ இது ப்ளூரல். ஒய்ஃப், அதாவது எஃப்இல முடியுது அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து இந்த எஃப்இயை தூக்கிட்டு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இஎஸ் சேர்த்துக்கிறோம், விஇஎஸ் சேர்க்குறோம், ஒய்ஃப்ஸ். சரி, இதெல்லாம் எப்படி, ஏன் இந்த மாதிரி குழப்பமான ரூல்ஸ் இருக்குது, எங்கே எஸ் சேர்க்கணும் எங்கே இஎஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு ஸ்டாண்டர்டான ரூல்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க நிறையா ஒரு லாங்குவேஜில் நிறையா நவுன் இருக்கும். எல்லா நவுனையும் நம்ம வந்து எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ சேர்க்குற மாதிரிலாம் ஃபார்ம் பண்ண முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறப்ப நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிற நவுனில் எஸ் சேர்த்தா நம்மளால வந்து ஸ்பீடாக பேச முடியுமா, இல்லை இஎஸ் சேர்த்தா எந்த சங்கட்டமும் இல்லாமல் ஸ்பீடாக பேச முடியுமா, அப்படி தான் நம்மளால் பார்க்க முடியுமே தவிர எல்லா நவுனும் எஸ் சேர்க்குற மாதிரியே உருவாக்க முடியுமானா முடியவே முடியாது. அப்போ உருவாக்கி வச்சிருக்கிற நவுனுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணால் அந்த வார்த்தையை நம்ம வந்து ஃப்ளோவாக பேச முடியும், அப்படி தான் நம்ம வந்து சேஞ்சஸ் எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம வந்து ஒரு எஸ் சேர்க்குற மாதிரியே தான் நான் நவுனை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இஷ்ங்கிற ஒளியை சேர்க்குற மாதிரியே தான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சில கிரைஸ், அதாவது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட எஸ் இருக்கும். ஆனால் இந்த இது கூட நம்ம எஸ் சேர்த்த முடியாது. ஏற்கனவே முடிகிற எழுத்தோட நம்ம எஸ் சேர்த்தோம்னா இஷ்ங்கிற சவுண்டை சேர்த்தா கஷ்டமாக இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சில ஒலிகளை சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் எஸ் சேர்ப்போம். பேபிஸ், ஒய்ஃப்ஸ். இப்போ ஒய்ஃப் இருக்கு, ஒய்ஃப் கூட எஸ் சேர்த்தோம்னா, இந்த வார்த்தையோட எஸ் சேர்த்தோம்னா எப்படி படிப்பீங்க, ஒய்ஃப்ஸ் இப்படி படிப்பீங்க. ஆனால் இது ஃப்ளோவாக பேசும்போது எடுத்துகிட்டு போக முடியுமானா ஒய்ஃப்ஸ்ன்னு பேசிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு அடுத்த வார்த்தையை நம்ம ஸ்பீடாக எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ நம்ம இதை லைட்டாக சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுனா நம்ம அடுத்த வார்த்தைக்கு ஸ்பீடாக எடுத்துகிட்டு போக முடியும். ஒய்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பீடாக அடுத்த வார்த்தையை நம்ம ஸ்பீடாக பேசிட்டு போக முடியும். நம்ம எப்பயுமே ஸ்பீச்சில் ஒரு வார்த்தை வந்து ஃப்ளோவாக பாதிச்சிடக்கூடாது. ஃப்ளோவாக பாதிச்சிருச்சுன்னா அதை என்ன சேஞ்ச் பண்ணி ஸ்பீடாக பேசுகிற மாதிரி எடுத்துகிட்டு போக முடியும். அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லா வேர்ட்ஸையும் நம்ம கிரியேட் பண்ணுவோமே தவிர அப்படி ஒரு வார்த்தையை வந்து ஸ்பீடாக பேச முடியல அப்படின்னா அது வந்து அந்த வார்த்தை அந்த லாங்குவேஜில் இருக்காது. அந்த மாதிரி வார்த்தையை கிரியேட் பண்ணிக்க மாட்டாங்க. எப்போவுமே வார்த்தைங்கிறது வந்து ஸ்பீடாக பேசுகிற அளவுக்கு நமக்கு வந்து வாய்க்குள்ளே வர்ற மாதிரி அந்தந்த லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, நம்மளும் இன்னொரு லாங்குவேஜோட வார்த்தையை புதுசாக கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதே நான் தொடர்ந்து அந்த பேசும்போது அந்த வார்த்தை நமக்கு வந்துடும். அதே நேரத்தில் சம்பந்தமே இல்லாத ஒலிகளை ரெண்டும் ஜாயிண்டே ஆகாது அந்த மாதிரி ஒலிகளை கோர்வையாக்கி ஒரு வார்த்தையை நம்ம வந்து உருவாக்க மாட்டோம். மனிதர்கள் வந்து உருவாக்குறது கிடையாது. விதவிதமான ஒலிகளை உருவாக்கி வார்த்தைகளை உருவாக்கலாங்களே தவிர ஆனால் ரெண்டு ஒலிகளும் வந்து ரொம்ப சேராது, கடுமையாக இடிக்கும், சேர்ந்துக்க முடியாது, உச்சரிக்க முடியாதுங்கிற ஒலிகள் வந்து சேரவே சேராது. அப்படிங்கிறப்ப ஒய்ஃப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்கிறதுனால ஒய்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஎஸ் சேர்த்தோம்னா இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இது பண்ணியிருக்காங்களே தவிர இல்லை எஸ்இஎஸ் தான் சேர்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு நிலையான ரூல்ஸே எங்கேயுமே கிடையாது. அந்த வார்த்தைக்கு என்ன சேர்த்தா நம்ம ஃப்ளோ கிடைக்கும் அப்படிங்கும் அதைத்தான் வந்து அவங்க வந்து சேர்ப்பாங்களே தவிர அப்படி சேர்த்து தான் நம்ம லாங்குவேஜை வந்து ஃப்ளோவாக எடுத்துகிட்டு உருவாக்க முடியுமே தவிர ஒரு நிலையான ரூல்ஸ் எஸ் தான் நான் சேர்ப்பேன் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அதே மாதிரி எஸ் சேர்க்குற மாதிரியே தான் நான் வந்து ஒரு 20,000-30,000 நவுனை உருவாக்குவேன், அதுவும் நம்மளால் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா நிறையா எழுத்து சேர்ந்து தான், அதாவது நிறையா ஒலிகள் சேர்ந்து தான் ஒரு வேர்டு உருவாகுது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எக்ஸாக்டாக இதில் தான் முடிக்க முடியும், நவுன்னா இதில் தான் முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால ஏன்னா நவுனுங்கிறது வந்து எப்படி வேணால் உருவாகும். புரியுதுங்களா? அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ரூல்ஸை வச்சு இங்கே என்ன சேஞ்ச் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் லைட்டாக சேஞ்ச் பண்ணி அதை ஸ்பீடாக எடுத்துகிட்டு போகிறது தான் இது பண்ணுவோம். ஸோ ஆனால் இதில் வந்து சில எக்ஸப்ஷன்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பார்த்துக்குங்க. எஸ்ஸு, இஎஸ்ஸு, ஐஇஎஸ்ஸு, விஇஎஸ் இதெல்லாம் சேர்த்தோம்னா ப்ளூரலாக மாறும். ஓகே, அடுத்து இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூரலாக மாற்றுறதுல சில இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சம்மந்தமே இல்லாத மாதிரி மாறும். ஏன் அப்படின்னா அதில் கண்டினியூஸாக அப்படி உச்சரிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால அதுக்கு வேற ஒரு வடிவம். இப்போ சைல்டு அப்படின்னு இருக்கு, சைல்டு இருக்குன்னா சைல்ட்ஸ் அப்படின்னு உச்சரிக்க கஷ்டமாக இருக்கும். அடுத்த வார்த்தையை நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது ஸ்பீடாக. ஏன்னா அங்கேயே வந்து சைல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்காகி நின்றுவான். அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிற வார்த்தையெல்லாம் ஃப்ளோ கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி வார்த்தையை போட்டு ப்ளூரல் ஆக்கிடுவாங்க. இது சில்ட்ரன். ஓகே, REN சேர்த்துறாங்க. சில இது பார்த்தீங்கன்னா மேன் அப்படிங்கிறப்ப இதுக்குள்ள இருக்கிற ஏ இருக்கு பாருங்க, இது வந்து வவல்ஸ். இந்த வவல்ஸை வந்து மாற்றி மென், வவல்ஸ் சேஞ்சிங், இதுக்கு பேர் வந்து வவல்ஸை சேஞ்ச் பண்ணி ப்ளூரலாக மாற்றிடுறாங்க. இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக வேர்டு ஆட் பண்ணி அதே நேரத்தில் எஸ்ஓ அல்லது இஎஸ்ஐ கிடையாது, எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கறது வந்து ரெகுலர் ப்ளூரல் ஃபார்ம். இந்த மாதிரி சேர்க்கறதுக்கு பேர் வந்து இர்ரெகுலர். அதாவது எஸ், ஏன்னா மோஸ்ட்லி வந்து எஸ் அல்லது இஎஸ் சேர்த்தா போதும். இந்த மாதிரி சில எக்ஸப்ஷனுக்கு மட்டும் இருக்கிறனால அதுக்கு பேர் இர்ரெகுலர். இர்ரெகுலர் ப்ளூரல் ஃபார்ம் வந்து இந்த சில்ட்ரன். அடுத்து உங்களுக்கு என்ன சொல்லி தரணும் அப்படின்னா சில இது பார்த்தீங்கன்னா ப்ளூரலும் ஒன்று தான், சிங்குலரும் ஒன்று தான். அந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷீப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, ஆடு. இந்த இது வந்து ப்ளூரலும் இதுதான், சிங்குலரும் இதுதான். ஷீப், ஷீப், ஷீப்ஸ் அப்படின்னு பேசிட்டு ப்ளூரல் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறனால அப்படி வச்சுருப்பாங்க. ஷீப்ஸ், சீப்ஸ், ஷீப், அவ்வளோதான். ஏன்னா இதுலேயே நிறைய இஷ்யூ இருக்குது. ஓகே, அதே மாதிரி நிறையா இஷ்யூ வந்தாலும் அங்கே உச்சரிக்க கஷ்டமாக இல்லை அப்படின்னா தாராளமாக இது பண்ணலாம். இப்போ பாரு கிளாஸ், இதே நிறைய எஸ் இருக்குது, ஆனால் உச்சரிக்க ஈஸியாக தான் இருக்கும். கிளாஸஸ் உச்சரிக்க ஈஸியாக தான் இருக்குங்கிறதுனால இஎஸ் தாராளமாக சேர்க்கலாம். இதுவே கஷ்டமாக இருக்குது, இஃப்ல போய் முடியுது, இந்த ஒய்ஃபும் இஃப்ல தான் போய் முடிஞ்சிடும். அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் எந்த ஒரு வேர்டும் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால அதை ஃபார்ம் மாற்றிக்கிறாங்க. இங்கே வந்து அப்படியே வச்சிடறாங்க. ஏன்னா எஃப்பும் பியும் கிட்டத்தட்ட இப்படி போய் முடியுதா அப்படின்னால அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிடுறாங்க. இங்கே எஃப்ல முடியறதுனால விஎஸ், ஒய்ஃபுக்கு வந்து எஃப்இயை தூக்கிட்டு விஎஸ்ஐ போட்டுடுறாங்க. அதுக்கடுத்து இன்னொன்று இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ப்ளூரல் ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூரல் மாதிரி தெரியும், ஆனால் அதெல்லாம் சிங்குலர். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ், எஸ்ல முடியுதா, மேத்தமெட்டிக்ஸ். பிசிக்ஸ், நியூஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூரல் நினைப்பீங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து சிங்குலர். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண போகிறது, ரெகுலராக நமக்கு வந்து தெரிய வேண்டியது. இந்த ரூல்ஸில் எவ்வளோ வார்த்தைகள் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஒரு லாங்குவேஜில் நம்ம வந்து 40,000-50,000 வார்த்தைகள் தெரிஞ்சாவே போதும். அதில் 4 லட்சம் இருக்கட்டும், 7 லட்சம் இருக்கட்டும், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நம்ம ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுறோமோ அது தெரிஞ்சாவே போதும், சூப்பராக இங்கிலீஷ் பேசிடலாம். ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் வேர்ட்ஸ், நமக்கு தேவைப்படுற வேர்டு அப்படிங்கிறனால இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நியூஸுங்கிறதுலாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டு, அது சிங்குலர் தான். அதே மாதிரி இது வந்து ஏன் சிங்குலராக இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிறது வந்து கான்செப்ட். இதை வந்து மொத்தமாக தான் பார்க்குறாங்க. ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்து அது நியூஸ் அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர இதை வந்து அதுக்குள்ளே போய் ஒவ்வொரு நியூஸ், 2 நியூஸ், 3 நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறது இல்லை. நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதான் மொத்தமாக பார்க்குறதுனால அது சிங்குலரில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கலெக்டிவ் நவுன் மாதிரி மொத்தமாக. இப்படி ஒரு கூட்டம் அப்படின்னா நிறைய பேர் உள்ளே இருப்பாங்க, ஆனால் மொத்தமாக அதை நம்ம என்ன சொல்கிறோம், கூட்டம் தான் சொல்கிறோம். அங்கே நிறைய பேர் எண்ணிக்கையில் இருப்பாங்க, ஆனால் கூட்டம் அப்படின்னு ஒரு மொத்தப்படுத்துகிறோம்ல, அது மாதிரி நியூஸுங்கிறது நிறையா உள்ளே இருந்தாலும் அதை மொத்தப்படுத்தி சிங்குலர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா நியூஸு, அதுக்கடுத்து 1 செகண்ட், கிட்டத்தட்ட அவ்வளோதான் நினைக்கிறேன், எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஓகே, இன்னொன்று இருக்குது, மிஸ் பண்ணிட்டேன். நான் ஏதோ மிஸ் பண்ணுறேன்னு நினச்சேன். சிசர்ஸ். இந்த சிசர்ஸ் இருக்கு பாருங்க, சிசர்ஸ், ட்ரௌசர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ல முடியும். மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், நியூஸ் இதெல்லாம் எஸ்ல முடிஞ்சாலும் சிங்குலர்.
இது எஸ்ல முடிஞ்சாலும் இந்த சிசர்ஸ் ட்ரௌசர்ஸ் இது எஸ்ல முடிஞ்சாலும் இது வந்து ப்ளூரல் தான். இது ஏன் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா தமிழ் லாங்குவேஜில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் இதெல்லாம் ப்ளூரல். ஏன் ப்ளூரல் அப்படின்னா சிசரில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோள் இப்படி தானே இருக்கும். சரி, இப்படி போகுமா? கத்திரிக்கோள் இப்படி இருக்கும். அந்த மாதிரி 2 இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி 2 இருக்கு அப்படிங்கிறதுனால இது இந்த கத்திரி வெட்டுறது இது வந்து ப்ளூரல், 2 இருக்கு. அதே மாதிரி ட்ரௌசர், நம்ம ஃபேண்ட் போடுறோம்ல, இந்த ட்ரௌசர் இருக்கு பாருங்க, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கால் போடுறது இருக்கிறதுனால இது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ப்ளூரல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, ஏன்னா 2 இருக்கு அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி கண்ணாடி, காகிள்ஸ், கண்ணாடி இருக்கு பாருங்க 2 கண்ணுக்கு போடுறதுனால, அதனால அதையும் ப்ளூரல் அப்படிங்கிற லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. சரி, ஏன் இதை அவங்க ப்ளூரல் அப்படிங்கிற லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க? நம்ம வந்து ஏன் சிங்குலர் அப்படிங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். அந்த லாங்குவேஜ் அவங்க தான் உருவாக்குனாங்க. அவங்க வந்து அந்த காலத்தில் தோணுச்சு இது நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், இது 2 இருக்கிறனால இதை நான் ப்ளூரலில் சேர்த்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு தன்மை, அது வந்து அப்படியே அவங்க உருவாக்கிட்டனால அதை அப்படியே காலம் வரை கண்டினியூ பண்ணிட்டு வர்றாங்களே தவிர நம்ம லாங்குவேஜில் ஒரு மாதிரி இருக்கும், அவங்க லாங்குவேஜில் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க கேட்டால் ஒரு காரணம் சொல்லுவாங்க, நம்ம கேட்டால் ஒரு காரணம் சொல்லுவோம். நம்ம வந்து கத்திரிக்கோள 2 மாதிரி இந்த மாதிரி இருந்தாலும் ட்ரௌசரில் இதாக இருந்தாலும் அது ஒரு பொருள் அப்படிங்கிற நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் அவங்க காரணம் காட்டுறது இந்த கால் 2 இருக்குது, கைது 2 இருக்குது, கண்ணாடி 2 இருக்குது, அதனால நான் வந்து அதை ப்ளூரலில் சேர்க்குறேன், கண்ணு 2 கண்ணு இருக்குது, அந்த மாதிரி அவங்க அதை அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அந்த லாங்குவேஜோட தன்மையை நம்ம வந்து ஏன் அப்படி இருக்குன்னு கொஸ்டின் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அந்த லாங்குவேஜோட தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அந்த லாங்குவேஜை நம்ம வந்து உள்வாங்கி ரொம்ப சரளமாக பேச முடியும். இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. அடிஷன், சேஞ்சிங், அதுக்கப்புறம் சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ப்ளூரல் ஃபார்மேஷனுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, முக்கியமானது. இந்த நீங்கள் வந்து நிறையா நவுன்ஸ் பார்க்கும்போது இந்த நவுனுக்கு இந்த நவுன் ப்ளூரல் அதெல்லாம் நீங்கள் வந்து மெல்ல மெல்ல தெரிஞ்சுக்கணும். நிறையா படிச்சிங்கன்னா தான் தெரிய வரும். நான் இங்கே போர்டில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப கம்மியாக தான் எழுதி சொல்கிறேன். உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா வெளியே கிராமர் புக் வாங்கி படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.